அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி எப்போது முடியும்? ஜென்ம சனி முடிந்ததற்கு பிறகு பாத சனியாக 7.5 சனியில் அடுத்த 2.5 ஆண்டுகள் அமரக்கூடிய ராசியின் அதிபதியான சனி என்ன செய்வார்? ஜென்ம சனியாக இருந்தாலும் ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சனி பகவான் பாதஸ்தானத்திற்கு சென்றதற்கு பிறகு தனஸ்தானத்திற்கு சென்றதற்கு பிறகு எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பவர் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மற்ற ராசிக்காரர்களுக்கு அதீதமான நன்மையை குடகுடமாய் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. ஆனால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் சற்று வக்ரம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மை உண்டு. ஆனால் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக நவம்பர் 4 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி டிசம்பர் 20 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி 2025 மார்ச் 29 வரை ஜென்மராசியில் வீற்றிருக்கிறாருங்க. 2025 மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு பிறகு ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகள் நிறைவடைந்து ஜென்ம சனியை விட்டு ராசியின் அதிபதி விலகுவது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வாக்கிய கணிதத்தின்படி 6/3/2026 அன்று அவர் முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி 2025 மார்ச் 29 நல்ல பலன்கள் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பாத சனியால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற போகிறது என்பதை கிரகநிலைகளுடைய அமைப்பு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகிய சில மாதங்களிலேயே சில நாட்களிலேயே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை விட்டு விலகுகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். கேது 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகளை மிக பெரிய அளவில் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் எண்ணிலடங்காத எண்ணங்கள் தோன்றினாலும் மனதிற்கு கடிவாளம் இடக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திற்குள் வருகிறார். ராகு ஜென்மத்திற்குள் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் இருக்கிறது. அவர் தனஸ்தானத்தில் இருப்பதுமே சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பஞ்சமஸ்தானமாகிய 5ல் நுழைகிறாருங்க. குரு பகவான் அமோகமான வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வருவது அற்புதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மிக பெரிய அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ஜென்ம சனி முடிவடையக்கூடிய தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே 7.5 சனியின் இறுதி காலகட்டத்திற்கு செல்வதால் நிச்சயமாக முதல் 5 ஆண்டுகள் சந்தித்த சிரமங்கள் படிப்படியாக குறைவதோடு 5 ஆண்டுகளில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும். பல்வேறு வகையான உறவுகளில் ஏற்பட்ட பிரிவு, பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட கடன் சுமை போன்ற அனைத்தையுமே நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக குறைத்து கொடுப்பாருங்க. ஏனென்றால் அதற்கு பிறகு தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட அங்கு நீச்சம் அடைந்து விடுவாருங்க. எனவே அந்த நிலையை ஒப்பிடுகையில் இந்த தருணம் என்பது பாத சனியாக அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக பாத சனியாக வீரியம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மற்ற கிரக நிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக வலம் வரும். எனவே எண்ணிலடங்காத நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் கும்பராசிக்காரர்கள் இந்த மார்ச்
29/2025 வரை சற்று கூடுதல் சிரமம் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த காலகட்டத்தில் சற்று கடுமையான சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழலும் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த காரியத்திலும் ஈடுபடாதீங்க. சற்று சிந்தித்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தற்போதே களைந்து அதற்கான முடிவுகளை சிறப்பாக எடுத்து செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். பாத சனியாக சனி அமரும் போது, ஆனால் இந்த வேளையில் சில குழப்பங்கள் கூச்சல்கள் நீடிக்கத்தான் செய்யும். கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டக குருவும் வக்ரம் பெறுகிறார். அதுவும் சாதகமற்ற அமைப்பு. ஏனென்றால் வக்ரம் பெற்று பிப்ரவரி மாதம் முழுவதும் குரு சஞ்சரிக்க போகிறாருங்க. பிப்ரவரி மாதம் வரைக்குமே. எனவே எப்படி பார்த்தாலுமே இந்த மார்ச் 29 வரைக்கும் சற்று போதாத காலகட்டமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த காலகட்டத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிக்கல்களை களைந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. எனவே சற்று சிந்தித்து சிறப்பாக செயல்படுங்கள். நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பாத சனியாக சனி அமர்ந்ததற்கு பிறகு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுங்க. எதிர்பார்ப்பதை விட திருமண முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியாக அமையும். திருமண தடைகள் விலகும். பல்வேறு வகையான முயற்சிகளில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விரும்பியபடி அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். திடீர் என ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். சொத்துக்கள் ரீதியான பழைய பிரச்சனைகள் தீர்வுக்குள்ளாகும். மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதற்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த ஜென்மசனி சஞ்சார காலகட்டத்தில் அதீத கவனம் தேவைங்க. இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஆவணங்களை சரிபார்த்து வாங்கணும். இல்லை என்றால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். எனவே உங்களுடைய கனவு நினைவாக போகிறது என்று கவனக்குறைவாக இருந்தால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே சற்று கவனத்துடன் இந்த தருணத்தை அணுக வேண்டும் என்பதை சனி ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு ஜென்மசனி விலகும் போது தங்களுக்கு இஷ்டப்பட்ட காரியங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி முடிந்ததற்கு பிறகு அல்லது அதற்கு முன்னதாகவே ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் பிரச்சனைகள் விலகி முழுமையாக நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் பாத சனியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகும்.